பாரம்பரிய சமையல். பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது கருப்பு கவுனி கஞ்சி. கருப்பு கவுனி கஞ்சி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கருப்பு கவுனி அரிசி, தேங்காய் துருவல், தேங்காய் பால், உப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள். இப்போ கருப்பு கவுனி கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கருப்பு கவுனி அரிசியை இது பாரம்பரிய அரிசி. இந்த அரிசியை முன்னாடிலாம் மன்னர்கள் மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம். மற்றவங்க யாருமே சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு ரூல்ஸே இருந்துதான். ஏன்னா இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே மன்னர்களுக்கு மட்டும்தான் சேரணுன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்களாம். இதில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. இது நம்ம கெட்ட கொழுப்பை கரைச்சி உடம்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். உடம்பு ஒல்லியானோன்றவங்க இந்த கஞ்சை வாரத்துக்கு ஒரு 3 நாள் கருப்பு கவுனி கஞ்சி சாப்பிட்டிங்கன்னா உடம்பும் ஒல்லியாகும், உடம்பும் ஸ்ட்ராங்காகும். எல்லா சத்தும் நம்மளுக்கு கிடைச்சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் உடம்பும் ஸ்ட்ராங்காகும். கருப்பு கவுனி அரிசியை காலையில் கஞ்சி செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நைட்டே இந்த அரிசியை ஊற வச்சிடணும். நைட்டு ஊற வச்சுட்டு கழுவிட்டு ஊற வச்சுருங்க. அந்த தண்ணியோடவே நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் சேர்த்துட்றேன். 1 கப்பு அரிசிக்கு ஒரு 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தண்ணி சேர்த்தாச்சு. அது தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குக்கரை இது லேட்டாக வேகும். அதனால குக்கரில் வேக வைக்கிறது தான் நல்லது. நம்ம பானையில் வேக வச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால குக்கரில் வேக வச்சுக்கோங்க. இப்போ மூடிட்டு 5 இல்லைன்னா 6 விசில் விட்டு இறக்கிடலாம். 6 விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர் அடங்குற வரைக்கும், ஆவி போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். வெந்துருச்சு. இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சீரகத்தூள் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பூண்டு பிடிக்கும்னா நீங்கள் வேக வைக்கும் போதே கொஞ்சம் பூண்டை போட்டும் வேக வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கருப்பு கவுனி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது தான். ஆனால் இதில் இருக்கிற சத்து ரொம்ப அதிகமான சத்து இந்த கருப்பு கவுனி அரிசியில் இருக்குது. இதை தினமும் காலையில் சாப்பிடும்போது அவ்வளோ சத்துக்கள் நம்மளுக்கு சேரும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் புற்றுநோய் வராமல் தடுக்கும். இவ்வளோ சத்தான கருப்பு கவுனி அரிசி கஞ்சியை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ரொம்ப வித்தியாசமாக செஞ்சு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செழியன். நன்றி, வணக்கம்.